இரண்டாவது எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தினல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் யாரை ஜெயித்தார்கள்? சாத்தானை ஜெயித்தார்கள். பலு சர்பத்தை ஜெயித்தார்கள். எதை கொண்டு? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயித்தார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது வல்லமையான ஒரு போராயுதம் அவருடைய ரத்தம். அதுக்கு தான் கல்வாரி சிலுவையில் இயேசுவர் ரத்தத்தை கொடுத்தார். அந்த ரத்தம் நம்ம பாவத்தை சுத்திகரிக்கிற ஒரு வல்லமை உடையது மாத்திரமல்ல, அந்த ரத்தம் பிசாசின் தலையை நசுக்கி நிர்மூலமாக்குகிற ஒரு வல்லமையும் அந்த ரத்தத்தில் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ரத்தத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டு. எந்த மனிதனுடைய ரத்தத்தில் இல்லாத ஒரு பரிசுத்தம், எந்த மிருகத்தின் ரத்தத்திலும் இல்லாத ஒரு பரிசுத்தம் அவருடைய ரத்தத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் குற்றமற்ற ரத்தம். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்றான், ஐயோ அந்த குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்து சொல்றான், இந்த நீதிமானினுடைய ரத்த பழிக்க நான் குற்றமற்றவன் என்று தன் கைகளை கழுவுகிறான். பிலாத்துவுக்கு தெரியும் இது குற்றமற்ற ரத்தம், இது நீதிமானின் ரத்தம். சிலுவையில் அவரை கொண்டு போய் அறைந்த 100க்கு அதிபதி சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான். அது ஒரு நீதிமானின் ரத்தம். 1 பேதுரு சொல்லுது, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் வெள்ளினாலும் பொன்னினாலும் நம்மை மீட்டெடுக்காமல் குற்றமில்லாத ரத்தத்தினால், விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய அவருடைய ரத்தத்தினால ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்குது பிரதர், சிஸ்டர். அந்த ரத்தத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்குது. அதனால தான் பிசாசுகள் அந்த ரத்தத்தை சொன்னாலே பேதி ஆகுது பேய்களுக்கு. ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற பரிசுத்தம் பிசாசுகளுக்கு ஆகாது. பாருங்க, பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பிசாசுகளால் நிற்கவே முடியாது. அதனாலதான் இயேசு ஒரு ஆலயத்தில் நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது பேய் பிடித்த ஒருவன் சொல்றான், ஐயோ நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீ தேவனுடைய பரிசுத்தர். பேய்களுக்கு பரிசுத்தம் இருக்கிற இடம் ஆகாது. பேய்களுக்கு இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு மனிதன் ஆகாது. அதனால தான் நீங்க இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படணும். முதல்ல நீங்க இயேசுப்பா பிள்ளையா முதல்ல மாறணும். உங்க வீட்டை இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவின் ரத்தம் உள்ளும் புறமும் சென்று சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் வந்துடுச்சா நமக்கு? நீங்க இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்கன்னா உங்க சரீரத்தில் பிசாசுகள் இருக்க தொட அதிகாரமே கிடையாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு பெண் என்கிட்ட ஜெபிக்க வந்திருந்தான். பயங்கரமான பிசாசின் போராட்டம். அந்த பிள்ளையை கொல்லணும்னு சொல்லி சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து, நிறைய பேர் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு விரோதமாக மாந்திரீகம் பண்ணிட்டாங்க. அந்த பிசாசு ஆடி சொல்லுது, இவருடைய வாழ்க்கையை நான் சீக்கிரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவேன், இவருடைய உடம்புல நான் ஒரு பயங்கரமான வியாதியை உருவாக்கி கொண்டிருக்கிறேன்னு பிசாசுகள் சொன்ன. அப்போ அந்த பிள்ளையை நான் உட்கார வைத்து, உட்கார், இப்போ நான் சொல்லக்கூடியதை அப்படியே நீ கற்பனை பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறேன், அதை நீ அப்படியே கற்பனை பண்ணி என் கூடயே நீ ஆவியில் வரணும். கண்ணை மூடிக்கும். இப்போ நீ ஒரு மலையின் அடிவாரத்தில் இருக்கிறதா கண்ணை மூடி கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணிப்பார். இந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு பாதை போகிறத கற்பனை பண்ணிப்பார். அந்த பாதையில் அப்படியே நீ ஏறிக்கொண்டிருக்கிற, எந்த அசைவம் இருக்கக்கூடாது ஐயா, உள்ள உட்கார்ந்துக்கங்க, வெளியே போறது வருது இருக்கக்கூடாது, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. அந்த பாதையில் அப்படியே பிரயாணிக்கிறதா கொஞ்சம் கற்பனை பண்ணுமா. நீ போகிற அந்த பாதையிலெல்லாம் இடதுபுறமும் வலதுபுறமும் ரத்தமா சிந்தப்பட்டு இருக்கிறத பார். நீ கற்கள் மேலெல்லாம் எழுந்து நடந்து போற, அந்த கற்கள் மேலெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த ரத்தம் அப்படியே அந்த பாதையெல்லாம் போய்கொண்டு இருக்கிறத கற்பனை பண்ணு. இப்போ நீ மலை உச்சிக்கு ஏறி வருகிற, அந்த பாதையெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறத நீ பார்த்து கொண்டே மலை உச்சிக்கு ஏறி வருகிற. அந்த ரத்தம் எங்க போகுது? அது நேராக மலையின் நடுப்பகுதிக்கு போகுது.
நீ நின்று பார்க்கிற தூரத்தில் 3 சிலுவைகள் இருக்கிறது. அந்த ரத்தம் உன்னை நடுவில் தொங்கிக் கொண்டிருக்க அந்த சிலுவைக்கு நேராய் கொண்டு போகிறதா கற்பனை பண்ணு. அந்த ரத்தத்தின் மேலேயே நீ நடந்து போய் கொண்டிருக்கிற. இப்ப நீ கிட்ட வர, அது வேற யாரும் அல்ல, உனக்காக மரித்த ஆண்டவருடைய, உனக்காக சிலுவையில் தொங்குகிற ஆண்டவரை நீ பார்க்கிற. இப்போ அந்த சிலுவைக்கு முன்பதாக நீ முழங்கால் படியிட்டு உன் கைகளை விரித்த வண்ணம் மேல நோக்கி பார்க்கிற. சிலுவையில பாடுகளை அனுபவித்தவராய், ரத்தம் சிந்துகிறவராய் ஆண்டவர் உன்னை கீழ் நோக்கி பார்க்கிறார். என் மகளே என்று அவர் உன்னை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழைக்கிறார். அவர் கூப்பிடும் போது என்ன நடக்குது? அவருடைய தலையில முள்முடியில இருந்து வெளிவருகிற ரத்தம் அப்படியே உன் தலையில சொட்டி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் உன்னுடைய தலையில சொட்டி உன் உடம்புல இறங்கி, உன் கண்களுக்குள்ள இறங்கி, உன்னுடைய சிந்தைக்குள்ள இறங்கி, உன் உடம்பெல்லாம், உன்னுடைய வசனமெல்லாம் அந்த ரத்தம் அப்படியே இறங்குகிறத கற்பனை பண்ணு. அந்த ரத்தம் உன் எலும்புகளுக்குள்ள பாய்கிறத கற்பனை பண்ணு. அந்த ரத்தம் உன் நரம்பு மண்டலங்களுக்குள்ள பாய்கிறத கற்பனை பண்ணு. அந்த ரத்தம் உன் நுரையீரலுக்குள்ள இறங்குகிறத கற்பனை பண்ணு. அந்த ரத்தம் உன் குடல்களுக்குள்ள நிரப்புகிறத கற்பனை பண்ணு. உன் முதுகு தண்டின் மேல அந்த ரத்தம் வழிந்து ஓடுகிறத கற்பனை பண்ணு. அந்த மகளை கற்பனை பண்ணுன்னு சொல்லி ஜபத்தை நடத்த உள்ளது ஒரு பேய் வெளியே வந்து சொல்லுது, ஐயோ இனி என்னால் இந்த உடம்புல இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் இருக்கிற இடத்துல பேய்களால் இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தம் இன்றைக்கும் கிரியை செய்து, ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து இருக்கக்கூடிய ரத்தம் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரத்தத்துக்கு மதிப்பு. செத்த மனிதனுடைய ரத்தத்தை எடுத்து வேற ஒருவனுக்கு ஒருபோதும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் செத்த உடனே அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமெல்லாம் போயிடும். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தில் இன்றைக்கும் வல்லமை இருக்கிறது. எந்த மனிதனையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி பிள்ளையா மாற்ற அந்த ரத்தத்தில் ஒரு வல்லமை உண்டு. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இந்த மாலை வேளையில என் சரீரத்துக்குள் உள்ளும் புறமும் பாய்ந்து எல்லா வியாதிகளையும் சுகமாக்க. லபா ஹட ரகடே. அப்படி ரத்தம் போதுமானது, ரத்தம் போதுமானது, ரத்தம் போதுமானது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தில் தாங்க வல்லமை. இதனால தான் பாருங்க, சும்மா ஒரு ஜப எண்ணெயை எடுத்து தண்ணியில் போட்டு இயேசுவின் ரத்தம்னு சொல்லி வீட்டில் தெளிச்சுட்டா பேய்கள் உள்ள இருக்க முடியாது. அந்த தண்ணீரை ஜப எண்ணெயை குடித்தாலே பிசாசுகளுடைய வல்லமெல்லாம் அகன்று போகுது. ஒரு முறை ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஜபிக்க வந்தாங்க. ஐயா, எங்கள் மாமியார் மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பயப்படாத. அவங்க மாமியார் வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய தகடு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த தகடுல தெளிவாக எழுதியிருக்கதான் பில்லி சூனியனை எழுதியிருக்குதான். தகுடை கொண்டு வந்து வீட்டை வெளிப்படையாக மருமகளுக்கு தெரிகிற மாதிரியே வச்சுட்டாங்க அந்த தகடு. நம்ம சொன்னாங்க, அந்த தகடுல பில்லி சூனியன் எழுதியிருக்கிறது பாஸ்டர், என்ன பண்ணுறது? அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே மயக்கமாக சுற்றுது, என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வேலைக்கு போக முடியல. நான் சொன்னேன், பயப்படாதீங்க, இந்தாங்க எண்ணெய், இது இயேசுவின் ரத்தம். எப்படி ஒரு தேங்காய் இடித்து அது பிழிந்து அந்த தேங்காயிலிருந்து இந்த எண்ணெய் வருகிறதோ, அதே போல் கல்வாரி சிலுவையில் நமக்காக உடைந்து நொறுக்கப்பட்டு அப்படியே உடம்புல இருந்து வெளிவந்த அந்த ரத்தத்தில் ஒரு வல்லமை உண்டு. இந்த எண்ணெய் அப்படியே ரத்தத்துக்கு அடையாளமாக நீங்கள் விசுவாசத்தோடு தண்ணியில் போட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. அந்த அம்மா அதை செய்துட்டு மறுநாள் 2 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் அந்த பிசாசு வீட்டை விட்டு வெளியே ஓடிடுச்சு பாஸ்டர். சொல்கிறாங்க, நான் வெளியே போனால் அது என் காலை பிடிச்சி அழுது விழுந்து. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி சிஸ்டர் உங்கள் கண்ணுக்கு தெரியுது? என் கண்ணுக்கு தெரியுது பாஸ்டர், அது ஒரு பொம்பளை ஆவி. காலை பிடிச்சி அது கேட்குதான், எப்படியாவது என்னை வீட்டுக்குள்ளே விடு, அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் தொடச்சிரு, மாப்பு பண்ணிடுன்னு சொல்லுதான். அந்த தண்ணீர் தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வர முடியலை, எப்படியாவது உதவி செய். இந்த அம்மா எட்டி விட்டுட்டு வந்திருக்கிறாங்க அந்த பிசாசை. இயேசுவின் ரத்தம் இருக்கிற இடத்துல பேய்களால் நுழையவே முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்க மாமியார் வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க மாமியாருடைய தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. அது
திரும்பி ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் அது கீழே தண்ணி தெளிச்சிருக்காது, இப்ப ஃபேன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்குது பாஸ்டர். இயேசுவின் ரத்தம் இருந்ததுன்னா பேய் உட்கார இடம் தேடணும் வீட்டுல. அல்லேலூயா. ஏன்னா அந்த ரத்தத்துல ஒரு வல்லமும் உண்டு. அதனால தான் வெளிப்படுத்தினால ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வலு சர்பத்தை ஜெயித்தார்கள். யார் அடிக்கிறாங்க? தேவ பிள்ளைங்க. பிசாச அடிக்கிறாங்க, வலு சர்பத்தை அடிக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் அடிக்கடி உங்க வாயில இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்குது. இயேசுவின் ரத்தம் என் சிந்தையில் இருக்குது. இயேசுவின் ரத்தம் என் கைகளில் இருக்குது. இயேசுவின் ரத்தம் என் கால்களில் இருக்குது. இயேசுவின் ரத்தம் என் வீடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தை சொல்லிக்கிட்டே